ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இவ்வளோ ஒரு பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருப்பீங்க என் மேல. என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு கோவம் இருக்கும். பட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு, ஸ்டடீஸ் போகுது, ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டு வர்றது, ட்ராவல் அப்படின்னு கொஞ்சம் ஒர்க்கு. ஸோ அதனால தான் இவ்வளவு தாமதமாகிடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. நான் பேசிட்டா உங்க கோவம்லாம் போயிரும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுக்கப்புறமும் நான் உங்கள வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரலாமா? போன கதையில நான் கண்டிப்பா எல்லாரையும் அழ வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமா போச்சு. பட் எதார்த்தத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு எண்டிங்கு. ஸோ ஆல்ரெடி ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிட்டேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் கதை வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்த கதையை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி ஒரு புது ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன். இது கலகலப்பு, லவ்வு, காமெடி எல்லாம் சேர்ந்து ஒரு கதையாக இருக்க போகுது. ஓகேவா? சரி, ரொம்ப பேசாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடலாமா? நம்ம கதையோட டைட்டில், நேம், காதல் சுகமானது. இந்த காதலை ஒவ்வொரு விதத்துலையும் எப்படி ஃபீல் பண்ணுறது, அந்த காதலுக்காக எந்த அளவுக்கு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணுறது, எப்படி ஒருத்தங்கரை இம்ப்ரெஸ் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ கதையை நம்ம ஆரம்பிக்கலாமா? என்னோட பேர் மதி. என் பேரை தவிர நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. போக போக தெரிஞ்சுப்பீங்க. என் பேர் மதி. இப்போ நடந்துட்டுருக்கிற வருஷம் 2017. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு நம்ம அந்த கதையை கேட்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3:30 மணி இருக்கும். ஊரில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஜோராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. எனக்கோ செம்ம போர். வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கும்போது எதுவும் இல்லை. டிவி பார்க்கணும்ல, டிவியில் சிக்னல் இல்லை, டிவி ஆன் ஆகலை. அப்போ இருக்கிற ஃபோனை பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு சாங் கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்பேன் தோணும் போது எல்லாம். ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை, பேசாமல் போயிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரின்ட்டு போயிட்டு படுத்தேன். அப்போவும் ஒரு அமைதி. இந்த அமைதியை எப்படி போக்குறது அப்படின்ட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது. என் வீட்டில் எப்பவும் ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ நான் அந்த ரேடியோவை ஆன் பண்ணேன். நான் ஆன் பண்ண அடுத்த செகண்டு ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் பேசுச்சு ரொம்ப அழகா. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். நேரம் சரியாக 3:35. நான் உங்கள் கயல்விழி. இன்னைக்கு நம்ம இந்த நிமிஷம் எதை பற்றி பேச போகிறோன்னா அப்படின்னு சொல்லி அந்த குரல் பேசுச்சு. அந்த குரல் என்னோட காதில் விழுந்தது. அந்த குரலை கேட்டதும் எனக்குள்ள ஒரு அமைதி. தெரியல, அந்த குரலில் அப்படி ஒரு காந்தம், அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குரல் பேசுச்சு. இன்னும் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா உண்ட மயக்கத்தில் இருப்பீங்க இல்லை? ஸோ அந்த மயக்கத்தை கொஞ்சம் போக்குறதுக்காக ஒரு சின்ன கலகலப்பான ஒரு சாங்கோட இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டாங்க. எனக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு அந்த குரல், கயல்விழி, அந்த பேர், அந்த ரெண்டுமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னுமே கேட்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டு எப்போ முடியும்? அந்த பாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த குரலை நம்ம எப்போ கேட்போம்? ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏன் அந்த குரலை நம்ம மறுபடியும் கேட்க தோணுது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக அந்த பாட்டு முடியவும் அதுக்கு அடுத்தது விளம்பரம். நீயுமாடா என்ன சோதிக்கிற அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. இன்னைக்கு
நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு விடுகதை ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு பதில் தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரெல்லாம் கொடுத்து பேசுனாங்க. அவங்க அப்படி பேசவும், நம்பர் சொல்லவும், நானும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் எப்படியாச்சும் போட்டுறணும். நம்ம அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அது என்ன நம்பரு? அது அந்த ஸ்டேஷனோட நம்பரு. அவங்க நம்ம அனுப்புகிற மெசேஜை பார்த்து ரீட் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு பதிலெல்லாம் வராது. அதுவும் அப்படி ஒரு பதில் வர்றதா இருந்தா அந்த ப்ரோக்ராமில் சொல்லுவாங்க. அது மட்டும்தான். ஆனால் அது எதையுமே யோசிக்கல. எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நானும் கையில் இந்த பட்டர் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேருந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த குரலை கேட்டுக்கிட்டே பேசுனாங்க பேசினாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் கேட்டேன் கேட்டேன் என்னை மறந்து மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். படுத்துக்கிட்டு பேக்ரவுண்டில் ஓடுற சாங்கை ஃபீல் பண்ணிக்கிட்டு அது கூட அவங்களோட வாய்ஸையும் கேட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக படுத்திருந்தேன். நான் எதுக்காக வந்தனோ அதை மறந்து அந்த குரலை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் தூங்குறதுக்காக வந்தேன். ஆனால் அந்த குரல் என்னை தூங்க விடலை. எனக்கு இன்னுமே கேட்குற ஒரு ஆர்வத்தை கொடுத்து அதை கேட்க வச்சுது. கடைசியாக அந்த குரல், இன்னைக்கு நான் கிளம்புறேன், மறுபடியும் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு போச்சு. அப்போ தான் மணியை பார்த்தேன். மணி 6:30. அவங்களோட ப்ரோக்ராம் டைம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ளே அந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டு, கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனால் நான் டெக்ஸ்ட் பண்ணேன்னு அக்கா அக்கான்னு சொல்லி தான் டெக்ஸ்ட் பண்ணேன். அது யாருன்னு தெரியாது. முன்ன பின்ன நமக்கு பார்க்கல, பேசலை, பழகலை, குரலை மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நான் மெசேஜ் பண்ணேன். அக்கா என்ன பண்ணுறீங்க? அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதுக்குமே ரிப்ளை வராதுன்னு தெரிஞ்சும் நான் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுமோ நான் பண்ணுறேன். ஆப்போசிட்லேருந்து எந்த ரிப்ளை வரலனாலும் எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன். அந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. ஸோ பண்ணேன். மறுபடியும் அந்த குரலை எப்படா கேட்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு தூங்குறதுக்காக போனேன். அந்த குரல் என்னை தூங்க விடலை. ஏன் ஏன் அந்த குரல் எனக்குள்ள என்னமோ செஞ்சது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி அவங்க பேசுனது. அவங்க சொன்ன வார்த்தையை நான் மறுபடி சொல்லி பார்க்குறது, அதை அப்படியே உச்சரித்து பார்க்குறது. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க சொல்லும்போது இருக்கிற அழகு, அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி நினச்சி பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் புதுசாக நான் ஃபீல் பண்ணேன். நான் கொஞ்சம் அமைதியான பொண்ணு தான். அதிகமாக சிரித்தது கிடையாது, பேசுனது கிடையாது. இந்த உம்மனா மூஞ்சி, அந்த உருன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் முறையாக என்னையும் மறந்து நான் சிரித்தேன் அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன். காலையில் எழுந்ததும் எப்போ அந்த சாயங்காலம் 3:30 மணி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேரம் என்றைக்கும் வேகமாக போகிற நேரம் அன்னைக்கு வேகமாக போகலை. நானே கடிகாரம் முள்ள பிடிச்சி தள்ளி விடுற நிலைமைக்கு என்ன அந்தளவுக்கு யோசிக்க வச்சுது. போயிட்டு கடிகாரத்தை எடுத்து நம்மளே அந்த மணியை எப்படி திருப்பி வச்சிடலாமா, திருப்பி வச்சா வந்துடுவாங்களா அப்படின்னுலாம் யோசித்தேன். ஏன்னா என் கடிகாரத்தை மட்டும்தானே திருப்ப முடியும்ல. அங்கே என்ன பண்ணுறது, அவங்க நேரம், அவங்க அந்த டைமுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30. அந்த 3:30 வரும்போது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு ஆஜராயிட்டேன். ரேடியோவை என் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு கையில் என்னோட ஃபோனை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக 3:30 மணி ஆச்சு. அந்த குரல் மறுபடியும் கேட்டுச்சு. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். நேரம் சரியாக 3:30 அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்பா,
என்னடா அந்த வாய்ஸில் இருக்கு, என்ன அந்த குரல், என்ன உச்சரிப்பு அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு அந்த ஷோ 2 பேர் பண்ணாங்க. கூட இன்னொரு ஒரு ஜென்ஸும் இருந்தார். அவர் கையல் விழிய ரவுடி பேபின்னு சொல்லி கூப்பிட்டு இடையிடையில அவருமே கிராஸ் டாக் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு செம்ம கோவம். எங்க கையல்ல பேச விடாம இந்த ஆளே பேசிக்கிட்டு இருக்கிறாரே, இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே கையல்விழி. அவங்க பேசுறது மட்டும்தான். இருக்கிற 2 நிமிஷம் பேசுறதுல 1 நிமிஷம் அவர் எடுத்துக்கிட்டு அக்காவை பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்னுட்டு எனக்கு டென்ஷன் தான். அதெல்லாம் நான் எதுவும் கேட்காம நான் டெக்ஸ்ட் பண்ணேன். நானுமே அதே மாதிரி ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் நிறைய டெக்ஸ்ட் பண்ணேன். மறுபடியும் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதையே நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், விஜய் சாங் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானுமே அப்படி டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கவும் அடுத்து வர்ற சாங் உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாங் தான் போட்டாங்க. எனக்கு சரியான ஹாப்பி. நம்ம கேட்டதுக்காக போட்டிருக்காங்க, நம்ம சொன்னதுக்காக போட்டிருக்கிறாங்க, நம்ம மெசேஜை பார்த்துருக்காங்க, நம்ம மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்க, நமக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சரியான ஹாப்பி. சொல்லவே தெரியாது, அந்தளவுக்கு ஹாப்பி. அது என்ன சாங்னா, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளோ, முட்டு ஈதல் முத்தம் ஒன்று தருவாளோ, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ. நான் அப்படி அந்த சாங்கை கேட்கவும் அப்படியே என்னோட பெட்டில் படுத்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நானும் பாடினேன், என்னை தாளாட்ட வருவாளோ அப்படின்னு நானுமே பின்னாடி பாடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஏனோ அவங்கள ரவுடி பேபி அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு ஏனோ செட் ஆகலை, பிடிக்கல. ஸோ மறுபடியும் நான் அக்கானி கூப்பிட ஆரம்பித்தேன். என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது எதுவுமே தெரியல. கயல்விழின்னு பேரை சொல்லி கூப்பிடலாமா, அது எப்படி சடனாக ஒருத்தங்க பேரை சொல்லி கூப்பிட முடியும் தெரியல. நான் மறுபடியும் அக்கான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இதுவே ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. தினமும் 3:30 மணி ஆகும். எப்போ அவங்க வாய்ஸை கேட்கலாம், அவங்க ப்ரோக்ராமை கேட்கலான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். 1 நாள் 2 நாள் எல்லாம் இல்லை, 6 மாதம் அப்படியே போச்சு. 3:30 to 6:30 என்னோட டைம், எனக்கான நேரம். அந்த நேரத்தில் நான் என்னையும் மறந்து சந்தோஷமாக இருந்த நேரம்னா அது மட்டும்தான். அந்த டைமில் என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரேடியோவை தூக்கிட்டு என்னோட பெட்ரூமுக்கு வந்துடுவேன். ப்ரோக்ராமை போட்டு அந்த குரலை கேட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி 3:30 மணிக்கு ரேடியோவை தூக்கிட்டு வந்தேன், சுவிட்சை ஆன் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு நான் வழக்கமாக கேட்குற அந்த கயல்விழியோட குரல் இல்லை, ஏதோ ஒரு வாய்ஸு, எவனோ ஒருத்தன் பேசினான். எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, நம்ம எப்பவும் கேட்குற குரல் இன்னைக்கு இல்லை, என்னாச்சு, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எங்கே போனாங்க, ஒருவேளை வேலையை விட்டுட்டே போயிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு என் மண்டைக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 3 மாசமா அந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுவும் அதே டைமு 3:30 to 6:30. இன்னைக்கு அந்த குரல் இல்லை, அது எங்கே, என்ன ஆச்சு, அந்த குரலுக்கு என்னாச்சு, எதுக்காக ப்ரோக்ராமை மாற்றிட்டாங்களா, வேலையை விட்டு போயிட்டாங்களா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி 1000 கேள்விகள் என்னோட மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்க நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. என்னவா இருக்கும் தெரியலையே. ஓகே, சரி, இன்னைக்கு இந்த ஸ்டோரியை நான் இதோட நிறுத்திக்கிறேன். மதியோட லைஃப்பில் அடுத்து என்ன நடந்துச்சு, அந்த குரல் மீண்டும் வந்துதா, அந்த குரலை மதி மீண்டும் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஸ்டோரியை ட்ரை பண்ணியிருக்கோம்.
இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறதா உங்களோட ஒரு சின்ன கமெண்ட், ஒரு லைக் மட்டும்தான் என்னோட எனர்ஜி. ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள், ஓகேவா? பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ கமெண்டில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.